வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்கலுக்கு இந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு திஸ் மச் ஆஃப் சிஎஃப்எம் இட் வில் டெலிவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு அந்த சிஎஃப்எம் வருதான்னு பார்க்கணும். இல்லை அந்த கம்மியான ஸ்டாட்டிக் ப்ரெஷர்ல இந்த சிஎஃப்எம் அச்சீவ் ஆச்சுனாலும் இட்ஸ் ஓகே பெனிஃபிட்டட். ஏன்னா அதிகமாக ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருந்து சிஎஃப்எம் அது கிடைச்சதுன்னா தென் உங்களுக்கு வந்து நீங்கள் போட போகிற கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எனர்ஜி சேவிங்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, கால்குலேஷன்லாம் போட்டிருப்பீங்க, எல்லாமே மாறும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு அந்த சிஎஃப்எம் டெலிவரி ஆகுதா, இல்லை ஸ்டாட்டிக் ப்ரெஷரோட கம்மியான ஸ்டாட்டிக் ப்ரெஷர்லேயே உங்களோட டிசைன் சிஎஃப்எம் வந்து கிடைச்சிருது அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டட் தான். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணி தேவையில்ல. ஆனால் அதிகமாக தான் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 பாஸ்கல்ல எனக்கு வந்து ஒரு 10,000 சிஎஃப்எம் வரணும் 500 பாஸ்கல்ல. ஆனால் எனக்கு 100 பாஸ்கல்லையும் அந்த 10,000 சிஎஃப்எம் வருது அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஏர் ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸே ரொம்ப அதிகமாக சீக்கிரம் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மீனிங் அது ஓகே தான். அது நீங்கள்